தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட முருகேசன் மற்றும் அவரது மனைவி மீது திமுக கவுன்சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட முருகேசன் மற்றும் அவரது மனைவி மீது திமுக கவுன்சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். திமுக கவுன்சிலரும் இளைஞரணி அமைப்பாளருமான ரமேஷ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கும் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளன. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜான்சன். வணக்கம் ஜான்சன், தகவல்களை பகிரலாம். இனிதா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட அம்மன் நகரில் முருகேசன் ராதா என்ற தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில முருகேசன் என்பவர் கள்ளக்குறிச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்று வந்த நிலையில இருவருக்கும் பக்கவாத பாதிப்பு ஏற்பட்டு வீட்டிலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. முருகேசன் வீட்டின் அருகாமையில திமுக கவுன்சிலரும் இளைஞரணி அமைப்பாளருமான ரமேஷ் என்பவர் குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது. திமுக கவுன்சிலர் ரமேஷ் வீட்டில் நாய் அடிக்கடி குறைப்பதாகவும் சத்தமிடுவதாகவும் இரவில் தூக்கம் வரவில்லை என்று ஓய்வு பெற்ற உதவியாளர் முருகேசன் திமுக கவுன்சிலர் ரமேஷிடம் தெரிவித்ததாக கூறப்பட்டது. இதனால ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் ரமேஷ் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் திமுக கவுன்சிலர் இளைஞரணி அமைப்பாளருமான ரமேஷ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 5 பேருடன் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட முருகேசனையும் அவரது மனைவி ராதாவையும் சரமாரியாக தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில அருகாமையில் இருந்தவர்கள் இவர்கள் இருவரையும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இது குறித்து காவல் நிலையத்தில் ராதா புகார் அளித்த நிலையில புகாரை பெற்றுக்கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முருகேசன் மற்றும் அவரது மனைவியை பயங்கர ஆயுதங்களுடன் சராமரியாக தாக்கும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. இனிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.